வீட்டோட கிரக பிரவேசம் விஜய் அவர் எல்லாமே நடந்திருக்கு, என்ன சண்டை இருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா கடைசியில இந்த சேனலும் இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு நடிகை ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தன்னோட மகன் விஜய் அவரை எப்படியாச்சும் தமிழ்ல சினிமாவோட உச்ச நட்சத்திரமா ஆக்கிரணும் அப்படிங்கிற லட்சியத்துல விடாப்பிடியா இருந்தவர் தான் எஸ் சந்திரசேகர். ஆரம்பத்துல விஜய் அவரை வச்சு பல படங்களை அவரு இயக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் அவரு வெவ்வேறு படங்கள்ல வந்து நடிச்சாரு. அதுக்கப்புறமா இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு வீட்டுல அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அப்பா மகன் பேசிக்கிறது இல்லைன்னா எத்தனையோ செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ முறை வந்து இந்த செய்திகளை எழுதி இருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்து நிறைய முறை அதிர்ச்சியை தான் கொடுத்தது. விஜய் அவர் சமீபத்துல கூட ஒரு அரசியல் மாநாட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஏசி அவங்க ஒரு வீட்டை கட்டி இருக்காங்களாம். ஒரு வீட்டுல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே வழக்கமா எப்படிப்பட்ட பிரச்சனை வருமோ அதே தான் வந்து விஜய் அவருக்கான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி சொல்லி இருந்தாரு. இப்ப இந்த வீடு கட்டி இருக்காங்க இல்லையா, இந்த கிரக பிரவேசத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் அவரும் அவருடைய மனைவி மகன் யாருமே கலந்துக்கல. முன்னாடி வந்து எஸ்ஏசி அவரு இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்குள்ள எல்லாரும் வீட்டுல இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதுக்காக இந்த முக்கியமான நேரத்துல கூட கலந்துக்காமையா போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர் இப்ப அரசியல் வேலையா ரொம்ப பிஸியா இருக்காரு. சங்கீதா அவங்களும் லண்டன்ல இருக்காங்க, படிப்புக்காக மகள் கூட இருக்காங்க. அதனால கலந்துக்க முடியாம போயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா என்னாச்சு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தெருநாய் பிரச்சனை ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சியில பேசின நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசினது ஒண்ணு, வெளியானது ஒண்ணு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு எல்லாருமே பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில நடிகை சந்தியா அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. அதுல கேடுகட்ட மீடியா லிஸ்ட்ல இப்ப இந்த சேனலும் இணைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இருப்பவங்க மட்டும்தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களை மட்டும் நியாயப்படுத்தி எதுக்கு இந்த நிகழ்ச்சி, இது தொடர்பா நீதிமன்றத்துல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னவோ நீதிபதி மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தி நாய்கள் மீதும் நாய் பாதுகாவலர்கள் மீது வெறுப்பு வளர்த்து விடுறாங்க. இது ஒரு பொறுப்புள்ள மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றதா? கோபிநாத் அவரு என்ன பேசி இருக்காரு, அவரு என்ன நீதிபதியா? இப்படி கோவத்தோடு பேசி இருக்காங்க. கோபிநாத் அவருக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்காம். திறனாய்கள் குறித்து நடத்தப்பட்ட விவாதத்துல திறனாய்களுக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் நிகழ்ச்சி நடத்தியதா புகார் கொடுக்கப்பட்டிருக்கா சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆதரவு தரவங்களை எதிர்த்தும் நிறைய பேர் அவங்கள ட்ரோல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க போய் முடியுமோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.